நடிகர் விஜய் இப்போ இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி 68 படத்தில் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு அப்புறமா தளபதி 69 திரைப்படத்திற்காக நடிகர் விஜய் அவர்கள் யாரு கூட கைகோர்க்க போறாருன்னு சொல்லிட்டு பல ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. முதலாவதா அட்லியை சொன்னாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் விஜய் கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா தளபதி 69 படத்துல நடிகர் விஜய் நடிக்கக்கூடிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் தானா. ஆல்ரெடி தளபதி 68 படம் தான் தன்னுடைய கடைசி படம் என்ற அளவுக்கு 2026 தேர்தலுக்காக நடிகர் விஜய் அரசியல் களத்துல பயங்கரமா பாஞ்சிட்டு இருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் அவர்கள் சினிமாவில் அடுத்தடுத்த இயக்குநர்களோட கை கோர்க்கறதுனால விஜய் அவர்கள் தளபதி 69 படத்துல நடிக்க போறாருன்னு தகவல் வந்திருக்கு. தளபதி 69 படத்தோட டைரக்டர் யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்ட ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம். அஜித் குமாரை இயக்கும் வெற்றிமாறன். வணக்கம் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம AK-64 படத்தோட அப்டேட் பத்தி தாங்க பார்க்க போறோம். அஜித் குமார் தற்போதைக்கு AK-62 ஷூட்டிங்ல பிஸியா நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் அல்லது ஒரு தெலுங்கு படத்தோட டைரக்டர் இயக்கத்துல அஜித் நடிக்க போவதா தகவல் வந்திருக்கு. இப்போ யாரும் எதிர்பாராத விதமா AK-64 படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் இயக்க போவதா தகவல் வந்திருக்கு. டைரக்டர் வெற்றிமாறன் அஜித் கிட்ட ஒரு தரமான ஆக்ஷன் பிளாக் கதை சொல்லியிருப்பதாகவும் அது அஜித்துக்கு ரொம்பவே பிடித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அஜித் அண்ட் வெற்றிமாறன் இணைய போற படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறாரு. அஜித் இப்போ ஆல்ரெடி ஒரு படத்துல கமிட் ஆகி இருக்கிறதுனால AK-63 படத்துக்கு அப்புறமா இந்த படத்துல நடிக்கிறதா சொல்லியிருக்காருன்னு தகவல் வெளியாகி இருக்கு. வெற்றிமாறன் இப்போதைக்கு விடுதலை 2 படத்தோட ஷூட்டிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்ல பிஸியா இருக்காரு. அஜித் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு வராரு. அஜித் சார் அண்ட் வெற்றிமாறன் இவங்க கூட்டணி இணைந்தா படம் எப்படி இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்ட ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம். பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியேறி போன சரவண விக்ரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாங்கி இருக்கக்கூடிய சம்பள விவரங்கள் தான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அவரு எவ்வளவு சம்பளம் வாங்கி இருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 85 நாட்களை கடந்து இந்த பிக் பாஸ் வீடு போய்கிட்டு இருக்கு. ஸோ பிக் பாஸ் வீட்டில் யாரு ஃபைனல் வின் பண்ணுவா, அடுத்தடுத்து யாரு எலிமினேட் செய்யப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியேறினவர் தான் சரவண விக்ரம். இவரை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து எப்படியாவது வெளியே அனுப்பிடுங்கன்னு ரசிகர்கள் கத்தாத பாடுதான். அது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்தில் டைட்டில் வின்னர் சரவண விக்ரம்னு சொல்ற லெவலுக்கு உயர்ந்தாரு. அந்த வகையில சும்மாவே பிக் பாஸ் வீட்ல மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்த சரவண விக்ரம் ஒரு நாளைக்கு 18,000 வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருந்தாரு. அப்படி பார்க்கும்போது இவரு வீட்டுல 84 நாட்கள் இருந்திருக்காரு. ஒட்டு மொத்தமா 15 லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சுட்டு போயிட்டாரு. சோ சரவண விக்ரமுக்கு செம்ம அதிர்ஷ்டம்பா அப்படின்னு ரசிகர்கள் அவரை பயங்கரமா ஆரவாரம் படுத்துறாங்க. அடுத்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு யார் வெளியேறுவான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்ட ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம். லியோ படத்தை தொடர்ந்து விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி 68 படத்துல நடிச்சுக்கிட்டு வராரு. இந்த நிலையில இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு அப்டேட் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை அதிகரிச்சு இருக்கு. தளபதி 68 படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா விஜய் படத்துக்கு இசையமைக்கிறாரு. மங்காத்தா அஜித்துக்கு போட்டது மாதிரியே இந்த படத்துக்கு விஜய்க்கு தாறுமாறா பிஜிஎம் போடுவாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. இந்த படத்துல விஜய் ஏற்கனவே இரட்டை வேடத்தில் நடிக்கிறதாகவும் விஜயை ரொம்ப இளமையா காட்டுறதுக்காக நிறைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தான் இந்த படத்தை பத்தின ஒரு புது அப்டேட் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, விஜய் இந்த படத்துல ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிக்க போறாராம். தளபதியை ஸ்கூல் ஸ்டூடெண்டா காட்டுறதுக்காக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போவதா தகவல் வந்திருக்கு. தன்னுடைய சினிமா வாழ்க்கையில இதுவரைக்கும் விஜய் ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிச்சதே கிடையாது. இதனால இந்த ஒரு தகவல் ரசிகர்கள் மத்தியில ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். மேலும் தளபதி 68 ஹாலிவுட் படமான லூப்பர் படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது தொடர்பான அபிஷியலா எந்த ஒரு அப்டேட்டும் வரல.
தளபதி விஜய் ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிச்சா எப்படி இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம். நடிகர் ஷாருக் கான் நடிப்புல வெளியாகி இருக்க டங்கி படத்தை பற்றி ப்ளூ சட்டை மாறன் கொடுத்த விமர்சனம் தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டே இருக்கு. நடிகர் ஷாருக் கான் நடிப்புல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் டங்கி. இந்த படத்தை ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷாருக் கான் இந்த படத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு லண்டன் போறதுக்காக என்னவெல்லாம் கஷ்டப்படுறாரு அப்படின்றது தான் கதைக்கலாம். ஆனா பதான் மற்றும் ஷாருக் கானுடைய ஜவான் உள்ளிட்ட திரைப்படங்களோட கம்பேர் பண்ணும்போது டங்கி திரைப்படம் ஒண்ணுமே கிடையாது. இந்த படத்துல ஒரு எமோஷனல் சீன் கூட கனெக்ட் ஆகல. படம் பார்க்குற நம்மளுக்கு தான் அழுக வருது, மற்றபடி இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. மொத்தத்துல டங்கி படம் ஒரு குப்பை படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாலிவுட் பாஷாவான ஷாருக் கானையே குப்பை படத்துல நடிச்சிருக்கிறதா ப்ளூ சட்டை மாறன் சொன்ன ஒரு விமர்சனம் தான் சோசியல் மீடியால இப்போ வைரலா போகிட்டு இருக்கு. ஷாருக் கானும் பாத்தீங்கன்னா இந்த டங்கி படத்துல அவருக்கான முயற்சியை கொடுத்திருக்காரு. இருந்தாலும் பாலிவுட் ரசிகர்களே இந்த படத்தை ரசிக்கலன்றது தான் உண்மை. ப்ளூ சட்டை மாறனுடைய இந்த ஒரு விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம். நடிகர் தனுஷுடைய D50 திரைப்படத்துல அவருடைய அக்கா மகன் நடிக்கக்கூடிய நிலையில அவருக்கு ஜோடியா நடிகர் அஜித்துடைய பொண்ணு கமிட் ஆகி இருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் தமிழ் சினிமாவில் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கி நடிக்கக்கூடிய படம் தான் D50. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில தனுஷுடைய அக்கா மகனை பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல தனுஷ் களம் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா நடிகர் அஜித் அவர்களுக்கு மகளா நடிச்ச நடிகை அனிகா பாத்தீங்கன்னா அவருக்கு ஜோடியா நடிக்க போறாங்களாம். அனிகா ஆல்ரெடி மலையாளத்துல சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சவங்க. அந்த வகையில பார்க்கும்போது தனுஷுடைய இயக்கத்துல நடிக்க போறது நிறைய பேருக்கு சர்ப்ரைஸா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, தனுஷ் பாத்தீங்கன்னா தன்னுடைய அக்கா மகனை இந்த படத்தின் மூலமா வாரிசு நடிகரை அறிமுகப்படுத்துறாரு. இவங்க ரெண்டு பேருடைய காம்போ எப்படி இருக்குன்னு பார்க்க ரசிகர்கள் ஆவலா இருக்காங்க. தனுஷுடைய D50 திரைப்படம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம். சலார் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இன்னைக்கு இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி இருக்கு. சலார் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கான்சார்னு ஒரு செயற்கையா உருவாக்கப்பட்ட ஊரை 3 ட்ரைபல் குரூப்ஸ் தான் காலங்காலமா ஆண்டுட்டு இருக்காங்க. கான்சார் இந்த ராஜ்யத்தை நிறைய பேர் கைப்பற்ற நினைக்கிறாங்க. இந்த ராஜ்யத்தை பிரபாஸ் காப்பாத்தினாரா இல்லையா, இதுதான் படத்தோட கதையா இருக்கு. கான்சார் நகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவுக்குள்ள வரணும் அப்படின்னா கான்சார்க்குள்ள நுழையவே முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஊரா காட்டுறாங்க. பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் கூட இந்தியாவையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு கான்சாருக்கு பவர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, KGF டீம் அப்படியே இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. KGF படத்தை கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே இந்த சலார் படம் இருக்கு. KGF மாதிரி ஒரு தனி ராஜ்யத்தை காட்டுறேன்னு சொல்லி படத்தை நல்லா சொதப்பியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கான்சார் ராஜ்யத்தை யார் யாரு கைப்பற்ற பாக்குறாங்க அதை வச்சு ஸ்கிரீன் பிளே நகருது. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பிரபாஸ் ராஜ்யத்தை காப்பாத்த என்னென்ன பண்றாரு, இதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கு. மொத்தத்துல KGF மாதிரி படம் எடுக்கணும்னு நினைச்சு KGF-ஐயே எடுத்து வச்சிருக்காங்க. சலார் படத்தை பார்த்த உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்டு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.